என்ன குறைப்பே இல்லாம போனை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் மட்டுமா பார்த்தேன், உலகமே போன் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. ஆமா, நேற்று உங்க தம்பி வந்தாங்களே, உங்களுக்கு தெரியுமா? என்ன தானே பார்க்க வரணும், ஒன்னு நேரத்துக்கு பார்க்கறது வந்தான். நேத்தான் பார்க்க வந்தாங்க. ஏங்க, உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வைக்க வேண்டியதானே? நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருந்தீங்க. அவனுக்கு அந்த ஆசை இருக்காதா? சரி, பொண்ணை நானா போய் பார்ப்பேன், நீ தான் போய் பார்க்கணும் பொண்ணை. எனக்கு வேலை சரியாகுது. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அவன் பைத்தியம் முடிச்சு தான் அழைவான். அந்த முதலே சொல்லிட்டேன், அந்த பொண்ணை பாரு வந்து நான் என்ன பேசி முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். சும்மா அதுவே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது? உங்க சொந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சு வைக்கலாம்ல. அப்புறம் ஊரை சொல்லிக்கிட்டே அழைஞ்சிட்டே இருக்காங்க, அவன் பைத்தியம் முடிச்சிடும். ஏங்க, என்னங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், போனையே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? என் வீட்டுக்காரு எவ்வளவு சொல்லியுமே கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒண்ணு சொல்லி புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். என்ன வேலை செய்யறாரு அவரு? அவர் வேலை தேடி நிற்கிறார் மேடம். வேலை தேடி இருந்தா எப்படி சார் பொண்ணு கொடுக்க முடியும்? மேடம், அவர் நல்லா படிச்சிருக்காரு, டபுள் டிகிரி எடுத்திருக்காரு, உடனே வேலை வச்சிடும் மேடம். படிச்சிருந்தா பொண்ணு கிடைக்காது. நல்ல வேலை